இதில் சில பேர் சொல்லுவாங்க, இல்லை சார் எப்போ பார்த்தாலும் படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் எங்கள் அப்பா சொல்கிறாரு படிக்கிறாரு, எங்கள் அம்மா சொல்கிறாரு படிக்கிறாங்க, நீங்களும் சொல்கிறீங்க படிக்கிறீங்க, போர் அடிக்குது சார் பாங்க. ஏன்? many of them feels learning is a pain. அது ஏன் பெயின் நினைக்கிறீங்கன்னா எல்லாரும் சொல்றதுனால பெயின் நினைக்கிறீங்க. எல்லாரும் சொல்றதுனால உங்களுக்கு ஒரு அருவருப்பு. ஆனா எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டில் காலேஜுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம், ஆனா இவங்களும் விட மாட்டேங்கிறாங்க, படிப்படின்னு சொல்றாங்க. என்னையா இது? ஆனா கவலைப்படாதீங்க, இந்த காலேஜும் சொல்ல மாட்டாங்க படின்னு. யாரும் இந்த காலேஜும் சொல்ல மாட்டாங்க. அது ஒன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா நல்லா சொல்லிக் கொடுப்போம். படிக்கிறது படிக்காத ஒரு ப்ராப்ளம். ரொம்ப எல்லாம் தொந்தரவு பண்ண மாட்டோம். Learning is not a pain. If you feel learning is a pain, you will never learn. Learning pain நினைச்சானா உன்னால லேர்ன் பண்ணவே முடியாது. You always feel learning is a pleasure. நான் எப்போ அப்படிதான். Learning is a pleasure for me. இன்னைக்கு நான் லேர்ன் பண்ணிட்டா இருக்கேன். After my 51 years of service and education, still I learn. Every day I read for at least read or netல போய் பார்ப்பேன், ஏதாவது படிப்பேன். ஒரு 2 மணி நேரம் படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் நிறைய புக்கு வாங்குவேன், கதை புக் படிப்பேன், நிறைய லிட்ரேச்சர் படிப்பேன். வீட்டில் ஒரு 4000 புக்கு படிச்சிருக்கேன். 4000 புக்கு காலேஜ் லைப்ரரியில் போட்டு வச்சிருக்கேன், கிருஷ்ணா ஆர்ட்ஸில். Because I feel all these jobs are immaterial for me. For me, only engagement is till my death is my learning. வெறித்தனமா படிக்கும், நைட்டெல்லாம் உட்காந்து படிக்கும். அது இருக்கிற ஒரு பிளஷர் லைஃப்ல எங்கேயுமே கிடைக்காது. உங்க ஃபேமிலி கொடுக்க மாட்டாங்க, குழந்தைய கொடுக்க மாட்டாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. யூ கெட் அ வேர்ல்ட்லி நாலேஜ். இப்போ நான் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே ஒரு யூனிவர்சிட்டிக்கு போவேன், அந்த அவங்க லேபரேட்டரிக்கு போவேன், அங்கே போய் லேர்ன் பண்ணுவேன். என்ன பண்ணுறீங்க, எப்படி நடத்துறீங்க, எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்துறீங்க, லேர்ன் பண்ணுவேன். ஸோ நெவர் லீவ் லேர்னிங். அட்லீஸ்ட் டெய்லி 1 hour ஆகுது. ஜென்ரல் லேர்னிங், நியூஸ் பேப்பர், எது வேணும் உங்க கையில் என்ன கிடைக்குதோ படிங்க. Once you start learning, you will also know how to relearn, how to unlearn. So as an IT professional, don't think that whatever you have it today is going to be your tomorrow. Whatever you are studying today, you will not be applying it tomorrow. I am telling you today. You have to again learn, unlearn, learn, relearn and then apply. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி நாளைக்கு இருக்காது. எல்லாரும் பிளாக் செயின் நாங்க எங்க போச்சுன்னே தெரியல. பேசிக் நாங்க எங்கேயோ போயிடுச்சு, கோபால் எங்கேயோ போயிடுச்சு, போர்டான் எங்கேயோ போயிடுச்சு. அப்புறம் எக்ஸல் நாங்க அது போய் பவர் பிஐ வந்துருச்சு. எல்லாம் மாறிட்டே இருக்குது, டெய்லி மாறிட்டே இருக்குது. சாஃப்ட்வேர்லயே there is something called software re-engineering. சாஃப்ட்வேர் re-engineering. ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ல ஒவ்வொரு வெர்ஷன் வந்துட்டே இருக்கும். 6 மாசத்துக்கு அப்புறம் மாத்திடுவாங்க. இன்னைக்கு நாங்க சொல்லி தரல, அடுத்த வருஷம் அந்த கொஸ்டின் வராது. ஆனா அங்க வந்து சாஃப்ட்வேர்ல ப்ரொவிஷன் மாத்திடலாம். Be up to date your technology. படிச்ச டெக்னாலஜி வந்து 6 மாசம் தான் வேலிட். அதுக்கப்புறம் நீ அப்டேட் பண்ண வேண்டியது உங்க வேலை. It is your problem. But once you go into that particular way of learning, நான் இன்னைக்கு சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும். நீங்க அந்த ஸ்டெப்புக்குள்ள போயிட்டீங்கன்னா அதோட லைஃப் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. அது யாரா இருந்தாலும் சரி, ரஜினிகா இருந்தாலும் சரி, கமலா இருந்தாலும் சரி, அது ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது உங்களுக்கு டெக்னாலஜி தான் இன்ட்ரெஸ்ட். You'll be more and more engaged in the technology where you try to achieve something. என்ன அப்டேட் வந்திருக்கு? இப்போ பாருங்க, ஆப்பிள் போன் வச்சிருக்கீங்க, அவங்க 3 மாசத்துக்கு அப்புறம் அப்டேட் அனுப்புறாங்க. நீங்க வந்து அப்டேட் போடுறது இல்லையா? அந்த அப்டேட் என்ன இருக்குன்னு பாக்குறீங்கல்ல? ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல? அதுல சும்மாவா இருக்கீங்க? இந்த அப்டேட்ல அந்த வெர்ஷன்ல என்ன அதிகம் கொடுத்துருக்காங்க, இந்த வெர்ஷன்ல எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா போன்ல? The same way you should update yourself with the technology. That's very, very important for you.
So my earnest request to all your students, especially IT students, is that you have come to a different place. College, school முடிஞ்சிருச்சு, மறந்துடுங்க. School முடிஞ்சது மறந்துடுங்க. You have done very well in school. You got a very good mark. You got BE. You got BE in a very good college. இந்த காலேஜ் வந்து 83rd rank, 9000 காலேஜ் இருக்கு இந்தியாவில். 9000 காலேஜில் கன்சிஸ்டண்டாக 80sல இருக்கு. 83வது ரேங்க்ல இந்த காலேஜ் இருக்குது. NACல வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் 3.71 இருக்குது. அதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டேங்க, மறந்துடுங்க. திருப்பி போய் சொல்லிட்டு இருந்தாங்க, நான் in Krishna College of Engineering Technology, having a rank of 83 out of 9,000 colleges in India, having a score of 3.71 in NAC, அப்படின்னாலும் ஊரெல்லாம் கம்பட் படிச்சுட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்னன்னு நீங்க பார்க்கணும். Next, now we are going to start straight away on 20th உங்க காலேஜ் ஓபனிங். I am telling you today. 20th மார்னிங்ல இருந்து ஆரம்பிச்சிடும். அவங்க சொல்லுவாங்க, இப்போ ஃபேக்கல்ட்டி சொல்லுவாங்க, பிரின்சிபல் ப்ரொஃபஸர் சொல்லுவார் எப்படி நடத்த போகிறாங்க என்னெல்லாம். அப்புறம் திருப்பி கிளாஸ் வைஸ் ஓரியன்டேஷன் இருக்கும், அது வந்து 20 அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ மை ஏர்னஸ்ட் ரிக்வெஸ்ட், ஜென்ரலாக நான் சொல்கிறது என்னென்னா, அப்டேட் யுவர் செல்ஃப் ஆல்வேஸ். அப்டேட்டுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. இட்ஸ் அன் அன்லிமிட்டெட் அப்டேட். எவ்ரி டைம் யூ வில் நாட் அப்டேட். Being a professional, IT professional, tomorrow you are directly involved in all these dreams which are going to be reality, which may be a fantasy today, but actually is going to happen tomorrow. இன்னைக்கு உங்களுக்கு ஃபேண்டசி என்னன்னைக்கு எது ஃபேண்டசி இருந்ததோ அதான் ரியாலிட்டி ஆயிருக்கு. ஒரு காலத்தில் 30 வருஷம் முன்னாடி ஃபேண்டசி நினைச்சதெல்லாம் இன்னைக்கு ரியாலிட்டி ஆயிருக்கு. இன்னைக்கு ஃபேண்டசி நினைக்கிறதெல்லாம் நாளைக்கு ரியாலிட்டி ஆகும். அப்துல் கலாம் சொன்னார், ட்ரீம் ட்ரீம் ட்ரீம். Why? A dream will only become a reality. ரியாலிட்டி வந்து ஒரு இன்னோவேஷன் சும்மா தான் வந்துடாது, ட்ரீம் பண்ணால் தான் வரும். அதுக்காக ட்ரீமே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஃபுல்லாக ட்ரீமே கான்ஃபிடன்ஸாக பண்ணிட்டு ட்ரீம்லேயே போயிடக்கூடாது. ஸோ திஸ் இஸ் மை sincere request to all of you. Now I am asking, I am just introducing all your faculty members who are here to you. Dr. R. Ramesh Kumar, he is a Chief Controller of Examination. Dr. D. Sharmila, most important person for you, he is the Controller of Examination. ஆனால் போய் கேட்டாலும் வார்க்கெலாம் தரமாட்டாங்க, உங்களுக்கு என்ன மக்கள் அதெல்லாம் கொடுப்பாங்க, அதனால் அதை பற்றி கவலைப்படாது. Then Dr. Jayasudha, another important person, he is the placement officer, Director of Placement. Then Dr. Ashok Varadhan is the Dean of Student Affairs for senior classes and Head of Mechanical Engineering and Hostel Chief Warden. Grantee Regina Elvin, directly involved in the first year. She is the Dean Student Affairs for first year students. Dr. Sudha S.K., Dean of Computing Sciences. Dr. Venkata Lakshmi, HOD, Artificial Intelligence and Data Science. Sri Vidya, HOD, Civil Engineering. Dr. Ramya, HOD, Electrical and Electronics Engineering. Dr. Shardil Nathan is Head of the Department of Information Technology. Dr. Vidya, Head of the Department of Mechatronics Engineering. Dr. Jay Shankar, Head of the Department of MBA. Dr. S.A. Fazil Rahman is a librarian. Dr. P. Suresh Kumar, he is your Physical Director. Dr. Ram Kumar, Administrative Officer. So, I wish that this is going to be a very pleasant year. Last hour சொல்லிடுறேன், உங்கள் குழந்தைகளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லாம் பார்த்துப்போம். We'll take special care on them. They will give you the tutors numbers. போட்டுருவாங்க, போட்டு tutor நம்பரை நீங்கள் எழுதிக்கங்க. You can directly talk to any tutor anytime. அவங்க ஏதாவது மீட்டிங் இருந்தாங்கன்னா மிஸ்டு கால் கொடுங்க, இல்லைன்னா ஒரு மெசேஜ் போடுங்க. நான் ஆனால் எல்லாரும் வந்து ஃபோன் பண்ணும்போது யார் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லணும், நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம். எனிதிங் யூ ஹேவ் ஸ்டூடெண்ட் நேம் கிளாஸ் போட்டு ஐ வுட் லைக் டு ஸ்பீக் டு யூன்னு போட்டால் அவங்க வந்து அவங்களே கூப்பிடுவாங்க. கிளாஸில் இருந்தால் எடுக்க முடியாது இல்லை, அதனால் அவங்களே கூப்பிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் டியூட்டர்கிட்ட கிளியர் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்டே சொல்கிறேன், any problem you have or any doubt you have or any help you need, you can directly call the tutors and talk.
all our tutors will work 24/7. 24/7 ஒர்க் பண்றாங்கனால டெய்லி 12 மணிக்கு கூப்பிடாது, நைட் எமர்ஜென்சி கூப்பிடுங்க, நான் இல்லை வேண்டாம் சொல்ல.